நமச்சிவாய நமச்சிவாய சிவாய நம சிவாய நம. டிகேஎஸ் அட் திருவாரூர் ஆழி தேரோட்டம் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் நேற்றைய தினம் அஜபா வாகன நடனத்துடன் திருத்தேர் வந்து அமர்ந்த ஈசனை அம்மையப்பனை தியாகராஜரையும் ஸ்ரீ கமலாம்பிகை தாயாரையும் பார்க்கின்ற பாக்கியம் பாருங்கள். அந்த கூட்டத்தில் தான் டிகேஎஸ் மற்றும் சிவனடியார்கள் அத்தனை பேரும் இருக்கிறோம். அவளோடு ஆழி தேரில் அம்மையப்பனை போய் பார்க்கலாம். இப்படி ஒரு பாக்கியம் இன்றைக்கி எல்லோருக்கும் கிடைக்குது. இன்றைக்கி அதிகாலை வேலையில் ஸோ நேற்று அஜபா நடனத்தோடு ஆடல் பாடல் கனவாத்தியங்கள் சிவவாத்தியங்களோடு ஐயா ஆனந்த தாண்டவம் மகிழ்ச்சி தாண்டவத்தோடு ஆழி தேரில் அமர்ந்திருக்காரு. உலக பிரசித்தி பெற்ற தேரானது அடுத்த 3 ஆண்டுகளுக்கு கும்பாபிஷேகத்தின் காரணமாக 3 ஆண்டு கழித்து தான் அப்படின்னு செவி வழியாக வந்த செய்தி டிகேஎஸ்க்கு. ஸோ அப்படிப்பட்ட செவி வந்த செய்தியை தெரிவித்திருக்கிறேன். கூடுமான வரை இன்றைய தினம் வெளியூரில் இருக்கிற பக்தர்கள் கூட வந்து ஆழி தேரினை, ஏன்னா அடுத்த 3 வருஷம் தான் நம்ம பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா கும்பாபிஷேக நிகழ்வு நடக்கின்ற காரணத்தினால. அதனால தான் இன்றைக்கி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா அம்மையப்பன் வந்து நமக்கு எல்லோருக்கும் காட்சி தரணும்னு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அசராதிங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தை சேர்ந்தவங்க கூட நைட்டு வரைக்கும் 8 மணி வரைக்கும் ஐயா தேரில் இருப்பார். வந்து தரிசனம் பண்ணுங்க. சிவாய நம சிவாய நம. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் பெருக வையகம். டிகேஎஸ் நமச்சிவாய நமச்சிவாய. பாருங்கள், டிகேஎஸ் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 2வது மலையிலிருந்து வெள்ளியங்கிரி மலையிலிருந்து இறக்கம். ஸோ 45 மணி நேரம் வெள்ளியங்கிரி மலையில் அடியேன். வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு கிளம்பி 45 மணி நேரம் வெள்ளியங்கிரி ஆண்டவரோடு அரவணைப்பில் இருந்திருக்கிறேன். 45 மணி நேரம் இறங்கும் போது ஞாயிற்றுக்கிழமை 1:45 மணிக்கு கீழே இறங்கி அன்னபாலிப்பு சிவபெருமான் கொடுக்குறாரு பூண்டியில். ஸோ அப்படி அந்த 3 நாளும் எதுவுமே சாப்பிடலை. காலங்காத்தால் சாப்பிட்டுட்டு இறந்தவங்க தான் வெறும் நீராராகம் ப்ளஸ்ஸு டிஎக்ஷன் ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வச்சுட்டு தான் அடியேன் வந்து மலை ஏறி 63 வயசில் இந்த பாக்கியத்தை சிவன் கொடுத்தாரு. சிவன் கொடுக்கல, அருள் பெறல, நானாக கேட்டு வாங்கினேன். ஏன்னா 63 வயசு ஆகி போச்சு. வெள்ளியங்கிரிக்கு நான் இந்த வருஷம் வந்தே ஆவேன். நான் முக்தி அடைஞ்சாலும் பரவாயில்ல, மேலே வந்து உங்ககிட்டே சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி சரணாகதியோடு போனவனே 2 சிவபெருமான். நீங்கள் நம்பல மாட்டீங்க, ஒருத்தர் தான் வெள்ளியங்கிரியில் இருக்கிறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. 2 சிவன் இருக்கார். நீங்கள் அண்ணாந்து மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் சைடில் ஒரு சும்மா கம்பீரமாக ஒருத்தரும், வலது பக்கத்தில் ஒருத்தரும் கம்பீரமாக நிற்பாங்க. மலை உருவில் நிற்பார். ஒன்று பைரவர், புரியுதா, இன்னொன்று சிவபெருமான். ஸோ 2 பேருமே 4 மலையை அடியேன் கையை பிடிச்சி இறக்கி விட்டவங்க. ஒரு சகோதரர்கள், சிறிய இளைய தலைமுறையை சேர்ந்த சிறிய அண்ணன் தம்பி 2 பேர் வந்து மலை இறக்கத்தும் போது அப்படியே வந்து கை பிடிச்சிட்டாங்க. அவங்க பிடிச்ச கை தான் கடைசி வரைக்கும் 7வது மலையிலிருந்து 7, 6, 5, 4 இந்த 4 மலை வரைக்கும் கூட இருந்து ஐயா நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லி விடைபெற்று 11 மணிக்கு நீங்கள் உச்சி வெயிலில் வர முடியாது, பாதெல்லாம் சுடும், கொப்பளம் வரும், அதனால் நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுங்க, மத்தியானத்துக்கு மேலே ஒரு 4 மணிக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லி அடியன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு வெள்ளியங்கிரி ஆண்டவர்கிட்ட கிடச்சிருக்குது. ஸோ பாருங்கள், எத்தனை பேர் வந்து ஐயாவை பார்க்கறதுக்கோசரம், அம்மையப்பனை பார்க்கறதுக்கோசரம் திருத்தேரில் போய் பார்க்குறது என்பது சாதாரண விஷயமா? அது பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ மகிழ்ச்சி தாண்டவத்தோடு எந்த சிரமம் பார்க்காதவன் தான் சித்தன் ஆக முடியும். நோட் பண்ணிங்க, அண்டர்லைன் பண்ணுறேன். சிரமத்தை பார்த்தீங்கன்னா சித்தன் ஆக முடியாது. தயவுசெய்து சிரமத்தை பார்க்காதீங்க. இந்த பிறவிலே தட்டுங்க முக்திக்கு. அடியேன் டிகேஎஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பிறவிலே அடிக்கணும், மாணிக்கவாசகர் மாதிரி. புரியுதுங்களா? அதனால் முக்திக்கு அருளக்கூடியவர் நம்ம ஆரூரார் தியாகேச பெருமான். அதனால் தயவுசெய்து அனைவரும் முக்திக்கு முயலுங்க. நிச்சயமாக நம்ம தியாகேசன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மோட்ச தீபம் நம்மளை வாழ வைத்த அத்தனை பேருக்கும் நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆரூராரை நினச்சோமா, தியாகேசனை நினச்சோம்னா, கமலாம்பிகை தாயாரை நினச்சோம்னா நம்ம
வாழ்க்கைக்கு ஒத்துழைப்பு செஞ்ச அத்துணை ஆத்மாக்களையும் நாம் நினச்சா அவங்களுக்கு முக்தி அடைக்க முடியும். அடியான் அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். அதுவும் ஐயாவுடைய திருத்தேர் முன்னாடி இதை பதிவிட்டு சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நான் பேசலை, ஐயாவை தான் பேசுகிறாரு. புரியுதுங்களா? ஸோ பாருங்கள், என்ன ஒரு ஜெய 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 ஜெயன்னு இந்த ஆண்டு வரலாறு காணாத கூட்டம். ஏன்னா இதோட அடுத்த 3 வருஷம் தான் பார்க்க முடியுமா? செவி வழியாக வந்த செய்தி. ஏன்னா கும்பாபிஷேகம் நடக்கிற காரணத்தினால, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு வேறு லீவு, திருவாரூர் மாவட்டம் நாளைக்கு லீவு. அதனால் ஜனம் சும்மா சிவன் அடியார்கள் வந்துட்டாங்க, வந்து குவிஞ்சிட்டாங்க. இனிமேல் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். ஐயா தான் தடுமாறணும், இப்போது ஆரூரார் தான் தடுமாறணும். ஏன்னா அவ்வளோ பக்த கோடியும் அன்போடு வந்திருக்காங்க. அவங்கள நினச்சி ஐயா தான் இன்றைக்கி பாருங்கள். அதனால தான் பாருங்கள், அவ்வளோ ஹைட்டு உலகத்திலேயே நம்ம ஆழித்தேர் தான், திருவாரூர் தேர் தான் வந்து ஹைட்டான தேர், அகலமான தேர். புரியுதுங்களா? டெப்த்தான தேர். மற்ற பூரி ஜெகநாதர் கூட பின்னாடி தான், ஐயா ஆழித்தேருக்கு பின்னாடி தான். ஸோ அடியேன் கடந்த ஆண்டு பூரி ஜெகநாதர் திருத்தேரையும் பார்க்கின்ற பாக்கியமும் கிடைச்சிது. ஸோ அப்படி ஒரு ஆனந்த தாண்டவம் பாருங்கள். வெள்ளியங்கிரி மலை முழுக்க சென்று அவருடைய அருளை பற்றது. நம்ம சகோதரி பக்கத்தில் இருக்கா பாருங்கள். இந்த சகோதரியினுடைய முழு அனுகிரகத்தினால தான் அடியேன் 63 வயசில் இந்த பாக்கியம் வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவரும் தாயாரும் கொடுத்தது தான். பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள், அந்த அம்மையாரை தான் சிவனடியார், இள வயசுலேயே சிவனடியார். இப்படி ஒரு ஆழ்ந்த பக்தி நினச்சா அடியான் மாதிரி கிளம்பிடுவாங்க. ஆமாம், சிவாய நம. அப்படி பாருங்கள், ஆழித்தேரோட அம்மையாரோட வந்து பார்க்குறது எவ்வளோ பெரிய பெரும் பாக்கியம். சிவாய நம. துணையாவது நமச்சிவாயமே. வரலாறு காணாத கூட்டம். சிவாய நம. அம்மா சொல்லுமா அம்மா. சிவாய நமச்சிவாய. நற்றுணையாவது நமச்சிவாயமே. சிவாய நம. எல்லோரும் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், உலகம் அமைதியை நோக்கி செல்லணும். சிவாய நம. முக்கியமாக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்குது. அது ஆரூரார் தான், ஏன்னா போஜனம் ஆச்சு. அதனால் அதுக்கு ஆரூரார் தான் அரேஞ்ச் பண்ணணும். சிவாய நம. சும்மா ஒரு ஜோக்கு சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க. சிவாய நம. நமச்சிவாய.